ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த வில்லுப்பாடல் நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் இந்த நற்செய்தியை இந்த வில்லுப்பாடல் மூலமாக தேவனுடைய நாமத்தை பாடி நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம இந்த வில்லுப்பாடல் மூலமாக பாடி மகிமைப்படுத்துவோமா? படுத்தலாமே. அல்லேலூயா என்று சொல்லியே, அல்லேலூயா என்று சொல்லியே, வில்லினில் பாட வந்தருள்வாய் இயேசுநாதரே, வந்தருள்வாய் இயேசுநாதரே. அல்லேலூயா என்று சொல்லியே, அல்லேலூயா என்று சொல்லியே, வில்லினில் பாட வந்தருள்வாய் இயேசுநாதரே, வந்தருள்வாய் இயேசுநாதரே. இயேசு ராஜாவுக்கு ஒரு துதி பாடல் பாடுவோமா? பாடுவோமே. சீத்திரு ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ. சீத்திரு ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாலும் நாதா, பரமச வீர சாதா, பார்ப்படைத்தாலும் நாதா, பரமச வீர சாதா, நாளும் தூய வேத நமோ நமோ நமோ. சீத்திரு ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ. இயேசு ராஜாவை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்ல வேண்டாமா? கண்டிப்பா சொல்லணும்க்கா. வணக்கம் வணக்கமுங்க வணக்கமுங்க, வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமுங்க. வணக்கம் வணக்கமுங்க வணக்கமுங்க, வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமுங்க. ஆமா, நாம எல்லாரும் இங்க எதுக்காக வந்திருக்கோம்? அதுவாக்கா, கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை எடுத்து சொல்ல வந்திருக்கிறோம்க்கா. ஓ அப்படியா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். என்னது வெத்தலையிலா? இத்தின் உண்டு வெத்தலையில எப்படிக்கா வந்து கலந்திருப்பாரு? ஏமா, வெத்தலையும் இல்ல வெற்றிலையும் இல்ல, பெத்லகேம் என்ற ஊர்ல அவர் பிறந்தாரு. அப்படியாக்கா? இப்ப புரியுதா? புரியுதுக்கா. இப்பதான் புரியுது. அவர் வெத்தலையில பிறக்கல, வெத்தலைகேம்ல பிறந்தாருன்னு. சரியா புரிஞ்சுக்கிட்டோமா? கலிலேயாவில் இருக்கிற நாசரேத் என்னும் ஊர்ல அழகான கன்னிப்பெண் மரியாளு வாழ்ந்து வந்தாங்க. அந்த கன்னிப்பெண்ணாகிய மரியாளுக்கு யோசேப்பு என்ற தச்சருக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில காபிரியேல் என்னும் தூதன் மரியாளின் வீட்டுக்கு வந்தாங்க. கிருபை பெற்றவளே கன்னி மரியாளே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. கிருபை பெற்றவளே கன்னி மரியாளே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. அது ஏன் 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 தெரியுமா? அது ஏன் 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 தெரியுமா? வாழ்த்துதலை கேட்ட மரியாள் ரொம்பவே கலங்கினாள். ஏன்கா கலங்கணும்? தேவதூதனே வந்திருக்கிறார், சந்தோஷப்படணும். தேவ தரிசனம் கிடைத்தால் பொறுப்பு கொடுக்கப்படும் என்பதை இந்த மரியாள் நல்லா அறிஞ்சிருந்தாங்க. அப்படியேதான். ஏன்னா மோசேக்கு முச்சடியில தேவதூதன் தரிசனம் தந்தார்.
இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கானானுக்கு வழி நடத்தும் பெரிய பொறுப்பை பெற்றுக்கொண்டாரு. இதனாலதான் மரியாள் தேவதூதன் தரிசனம் தந்து விட்டாரே, நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படுமோ என்று கலங்கினாள். அஞ்சவே வேண்டாம் அன்பு மரியாளே, ஆண்டவரின் பிள்ளைதனை பெற்றெடுப்பாயே. அஞ்சவே வேண்டாம் அன்பு மரியாளே, ஆண்டவரின் பிள்ளைதனை பெற்றெடுப்பாயே. மன்னாதி மன்னவராம் மாபெரும் அற்புதராம், மன்னாதி மன்னவராம் மாபெரும் அற்புதராம், மக்களை மீட்டெடுக்க வந்தவராம், மக்களை மீட்டெடுக்க வந்தவராம். அவர்தான் அவர்தான் இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு. அக்கா மரியாள் என்ன பதில் சொன்னாங்க? மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும், எனக்கு திருமணமே நடக்கவில்லையே என்று சொன்னான். அக்கா, மரியாள் கேட்ட கேள்வி சரிதானக்கா? சரியே தான்க்கா. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் கூறினான். உடனே மரியாள், ஆண்டவா உந்தன் அடிமைதான் ஐயா, வார்த்தையின் படியே நடக்க என்னையே நான் தந்தேன் தேவா, என்னையே நான் தந்தேன் நேசா. அக்கா, அந்த காலத்துல திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாக தப்பாலக்கா பேசுவாங்க. அதுவும் கர்ப்பம் தரித்திருக்கிறத மறைக்கவும் முடியாதேக்கா. கண்டிப்பா தப்பா தானே பேசுவாங்க, அதை மறைக்கவும் முடியாதே. யூத சமுதாயத்துல ஒரு கன்னி பெண்ணு திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பவதியானா ஊருக்கு வெளியே தள்ளி கல்லெறிஞ்சு கொண்டு போடுவாங்க. அப்படியானா மரியா தன்னை அர்ப்பணித்தது மாபெரும் தியாகம், அப்படிதானக்கா? மாபெரும் தியாகம்னு சொல்றதை விட அவங்க உள்ளத்துல இருந்த விசுவாசம் ரொம்பவே பெரியது. அக்கா, யோசேப்புக்கு இந்த விஷயம் தெரியுமா அக்கா? கட்டாயம் தெரியும். யோசேப்புக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. நீதிமானாகிய யோசேப்பு மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட முடிவு செய்தான். ஓ, அப்படியாக்கா? அப்படியேதான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்பின் கனவில் தோன்றினார். தாவீதின் மகன் யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. தாவீதின் மகன் யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. சந்தானே சந்தனத்தனானே, சந்தானே சந்தனத்தனானே, சந்தானே சந்தனத்தனானே. சொன்னபடி தேவகுமாரன், நீக்கர்கள் சொன்னபடி தேவகுமாரன் தூயக்கரு ஆனாரே மரியாளிடம், தூயக்கரு ஆனாரே மரியாளிடம். சந்தனத்தனானே, சந்தானே சந்தனத்தனானே, சந்தானே சந்தனத்தனானே, சந்தானே சந்தனத்தனானே. யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டாரா? கட்டளைய மீறுவாரா யோசேப்பு? நீதிமானாகிய யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டார். அக்காலத்துல என்னக்கா நடந்தது? அக்காலத்துல குடிமதிப்பு கணக்கெடுக்கும்படி அகஸ்திராயனால கட்டளை பிறந்துச்சு. யோசேப்பு நிறைமாத கர்ப்பிணியான மரியாளை அழைத்து கொண்டு
அழைத்துக் கொண்டு தாவீதின் ஊரான பெத்லகேமுக்கு போனாங்க. என்னக்கா நடந்துச்சு? தாவீதின் வம்சத்தான் ஆனபடியினால பெத்லகேமுக்கு போனாங்க. பெத்லகேமுக்கு போனாங்க. சத்திரம் எல்லாம் நிரம்பி வழிஞ்சது. அச்சச்சோ, அப்புறம் தங்குவதற்கோ இடமே இல்ல. அவ்வளோ கூட்டமா இருந்துச்சாக்கா? மரியாளுக்கோ பிரசவ நேரம் நெருங்கியது. அச்சச்சோ, ஒரு மாட்டு தொழுவத்துலதான் ஆமா அவங்களுக்கு இடம் கிடைச்சது. அப்படியாக்கா? வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மீன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தவுடன் வானத்துல ஒரு ஒளி மிகுந்த ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது. அப்படியாக்கா? பெத்லகேம்ல வயல்வெளியில தங்கி மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்கள் மத்தியில வந்து நின்னாரு. ஓ, அப்படியாக்கா? கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, அஞ்ச வேண்டாம் மாயர்களே, ஆனந்த செய்தி சொல்லுவே. அஞ்ச வேண்டாம் மாயர்களே, ஆனந்த செய்தி சொல்லுவே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆண்டவர் பிறந்தாரே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆண்டவர் பிறந்தாரே. அக்கா, மேய்ப்பர்கள் இயேசு பாலகனை போய் பார்த்தாங்களாக்கா? ஆமாக்கா, அவங்க இயேசு பாலகனை போய் பார்த்தாங்க. பார்த்த மேய்ப்பர்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட எளியவர்களான அவங்களுக்கு தேவதூதன் மூலமாக கடவுள் சொல்லி அனுப்பப்பட்ட செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆட்டுக்குட்டி கூட்டிக்கிட்டு போறோமே, பிறந்த செய்தியை கேட்டு போறோமே. ஆட்டுக்குட்டி கூட்டிக்கிட்டு போறோமே, நாம இயேசு பிறந்த செய்தியை கேட்டு போறோமே. தன்னன்னானா நன்னானா 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 நானே தானே தானே தன்னன்னா நன்னானா தன்னன்னானா நன்னானா தன்னானே தானே தானே தன்னன்னா. பாவியை தேடி வந்தாரு, எல்லாம் தீர்ப்பாரு, நித்திய வாழ்வு தருவாரு. பிறந்தாரு, பாவியை தேடி வந்தாரு, எல்லாம் தீர்ப்பாரு, நித்திய வாழ்வு தருவாரு. அரண்மனை தேடி பொறக்கலையே, அரண்மனை தேடி பொறக்கலையே, அரசன் வீட்ட நாடலையே, அரசன் வீட்ட நாடலையே. இதயத்துல இடம் மட்டும் தானே கேட்டாரு இயேசு. இதயத்துல இடம் மட்டும் தானே கேட்டாரு. தன்னன்னானா நன்னானா தன்னன்னானா நன்னானா தன்னானே தானே தானே தன்னன்னா தன்னன்னானா தன்னன்னானா தன்னானே தானே தானே தன்னன்னா. தங்களால இயன்ற பரிசு பொருட்களை எல்லாம் பொருட்களை எல்லாம் இயேசு பாலகனுக்கு படைச்சாங்க.
ஏசுபாலனுக்கு படைச்சாங்க. மேய்ப்பர்கள் தேவதூதனை பார்த்தத எல்லாரிடமும் சொன்னாங்களாக்கா? ஆமா ஆமா, தங்களுக்கு சொல்லப்பட்ட ஆமா, எல்லா காரியங்களையும் யோசேப்பு மரியாளுக்கு மட்டும் இல்லாம ஆமா, எல்லாருக்கும் பறைசாற்றினாங்க. ஏசப்பாவை பத்தி அறிஞ்ச நீங்க எல்லாரும் என்னைக்காவது மத்தவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? சொல்லி இருக்கிறோமேக்கா, இனிமேலும் சொல்லுவோம்க்கா. வானத்துல தோன்றுகிற அழகான நட்சத்திரத்தை கண்டு தெய்வாம்சம் பொருந்திய மகாராஜன் பிறந்திருக்கிறார்னு அறிஞ்சு ஆமா, இயேசு பாலகனை பார்க்க போனாங்க. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, பாடனுபவங்களை வெறுப்போமோ. யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. வானிலை ஆராய்ச்சியாளர்கள் ஆதி ராஜாவுக்கு காணிக்கை படைக்கும்படி பொன்னை கொண்டு போனாங்க. இந்த உலக மக்களுக்காக ஆமா, தன்னையே பலியாக கொடுத்த ஆமா, பாலகனுக்கு ஆமா, வெள்ளை போலம் படைச்சாங்க. தன்னையே தியாகம் செய்து ஆமா, இந்த உலகத்தையே மனம் பெற செய்யும்படி ஆமா, தூபவர்க்கம் படைச்சாங்க. தூதர்கள் துதிபாட விண்ணுலகில் வீற்றிருந்த தேவாதி தேவன் ஏனக்காக மண்ணுலகிக்கு வரணும்? அதுவா, நான் சொல்லட்டுமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே பூலோகம் வந்தாரையா. ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்தாலதான் ஆமா, நம்ம மேல சுமத்தப்பட்டது ஜென்ம பாவம். அந்த ஜென்ம பாவத்தினாலதான் நம்ம அநேக நேரத்துல பாவம் செய்கிறோம். ஆமா, நம்ம சிந்தனைகளினால சொல்லினால செயல்களினால பாவத்தை செய்கிறோம். பாவத்தின் தண்டனை என்னக்கா? பாவத்தின் தண்டனை தான் மரணம். அந்த மரணம் தான் நரகம். அந்த நரகம் நித்தியமானது, முடிவே இல்லாதது. அந்த பாவத்தினாலதான் நம்ம நித்திய ஆக்கினையை அடையாதபடி இயேசு ராஜா இந்த பூமிக்கு வந்தாங்க. நாம இந்த பூமியில சந்தோஷமா வாழவும் சமாதானமா வாழவும் பரலோகத்துல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் இந்த பூமிக்கு வந்தாங்க. அதனால அவர் கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நாம வாழ்வோமா? வாழ்வோமே. வீட்டுக்கு போவோம், நேராச்சுக்கா. என்னப்பா சொல்றீங்க? இவ்வளவு நேரமும் நம்ம ஏசப்பாவை துதிச்சு பாடணும்ல. இப்ப ஆண்டவரை போற்றி மங்கள பாட்டு பாடாம நம்ம முடிக்கலாமா? பாடுவோமேக்கா. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசு
வாழும் வேலனுக்கு மோது வாழும் சூழலுக்கு உயர் வாழும் வேலனுக்கு வீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் வீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் 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 சுபமங்கலம்